நான் நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இன்னொரு மெத்தடில் வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பிகினஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் மெத்தட் வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ 2 ஸ்டோனுக்கு சென்டர்ல இருந்து த்ரெட் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிச் எப்பவும் போல கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்து முடிச்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து ஸ்டோனுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணோம். இதில் அப்படி கிடையாது. ஸ்டோனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஆப்போசிட்ல போட்ட செயினை அப்படியே வந்து நம்ம ரிவர்ஸில் வந்து கொண்டு வரணும். ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு செயின் கொடுக்கணும். மெத்தட் 1ல வந்து நம்ம வந்து ஸ்டோனுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணியிருப்போம், கீழ் பக்கத்துலையும் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ரெண்டாவது மெத்தடில் வந்து கீழ் பக்கத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2 ஸ்டோனுக்கு சென்டர்லேருந்து செயின் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு செயின் கொடுக்குறேன். செயின் கொடுத்ததும் அந்த செயினை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். திருப்பியும் அந்த சென்டரில் எடுத்துட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, அதை வந்து அப்படியே கீழ் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து அங்கே ஒரு லாக்கு. இதே மெத்தட் தான் வரும். ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ரெண்டாவது மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப த்ரெட் வந்து கிளாத் கலரில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எங்கெங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தனியாக தெரியாது.